படத்துலலாம் கூட ஒரு டயலாக் வரும், திருடனுக்கு தேல் கொட்டினது மாதிரி அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காகன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு திருடன் திருட போறான், திடீர்னு அந்த சமயத்துல அந்த வீட்டோட ஓனர் வந்துட்டாருன்னா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பான். அப்ப தேலோ பாம்போ ஏதாவது கொத்திடுச்சுன்னா அவனால கத்த முடியாது, ஏன்னா கத்தனா மாட்டிப்பான். அந்த மாதிரிதான் டிஎம்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் தொடர்ந்து சட்டசபையில கத்திக்கிட்டே இருக்காங்க. டிஎம்கேனா யாருன்னு காட்டுறோம்டா, டிஎம்கேயோட எதிர்கட்சி அந்த போர்ஸ் நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, நாங்க எந்த மாதிரியான சம்பவத்தை எல்லாம் பண்ணுவோம் நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை காட்ட இந்த சைடு டிவிகேல இருந்து இதோ இருங்க, நீங்க போன ஆட்சியில என்னென்ன வகையான ஊழல் எல்லாம் செஞ்சீங்க, எந்த மாதிரிலாம் முறைகேடான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அங்க கொண்டு வந்தீங்க, எந்த மாதிரிலாம் பணம் அடிச்சீங்க, அதை எல்லாத்தையும் ஒன்னா தோண்டி எடுக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இப்ப தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிதான் பள்ளிக்கரணையில ஒரு 2000 crores உண்டான அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அறநிலைத்துறையில ஒரு 246 கோடிக்கு உண்டான அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கல்வி துறையில பயங்கரமான ஊழல் நடந்திருக்கு, அது இன்னைக்கு பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அந்த சைடு செந்தில் பாலாஜிய போலீஸ் வலை வீசி எல்லா இடத்துலயும் தேடிட்டு வராங்க. இப்ப முதலமைச்சர் ஏன் வாய் திறக்கல, அவரை தயவு செய்து கொஞ்சம் பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் தயவு செய்து முதலமைச்சர் விஜய பேச சொல்லிடாதீங்க, ஏன்னா பேசாத முன்னாடியே போர்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு, பேச ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, அந்த சைடு இவங்க டிஎம்கேல கூட்டணி கட்சிகள்லாம் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள தொடர்ந்து அவமானப்படுத்துற விதத்துல சோஃபா மாடல் ஆச்சு அப்படின்ட்டு டிவிகேவை அவமானப்படுத்துறதா நினைச்சு அவங்க கூட்டணி கட்சியில யார் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தங்க கிட்ட பணம் வாங்கிட்டு நீ அவங்க கிட்ட போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா அது யாருக்கு அவமானம்? அந்த பணம் கொடுத்தவனை விட பணம் வாங்கினவனுக்கு தான் அவமானம். அந்த மாதிரிதான் சோஃபால காசை வச்சு எங்க கூட இருந்த கட்சி எல்லாத்தையும் அவங்க கூட கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவதூறுகளை பரப்பிட்டே இருந்தாங்க. இதோ இரு உனக்கு வைக்கிறேன் பாரு வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிபிஎம்மும் சரி ஐயுஎம்எல் இந்தியன் முஸ்லீம் லீக் இவன் சங்காத்தமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டிவிகேக்கு நேற்று வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் குறிச்சுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். நீங்களே சொல்லுங்களேன், ஒரு கல்யாணம்ன்றது எதற்காக நடத்துது? ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அந்த சந்தோஷமான நிகழ்வுல போயிட்டு யாராவது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அந்த மாதிரிதான் தொடர்ந்து டிஎம்கேல இருந்து எம்கே ஸ்டாலின் ஆகட்டும் சரி, உதயநிதி ஆகட்டும் சரி, பிற டிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாரும் இவங்க கட்சிக்கு உண்டான ஆட்களுடைய திருமணத்துல போயிட்டு அந்த திருமணத்தை குறிச்சு ஏதாவது பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து டிவிகேவை பத்தி ஒப்பாரியா வச்சுக்கிட்டே வந்தாங்க. அந்த மாதிரிதான் டிஎம்கேல முன்னாள் அமைச்சரா இருந்த ஆற்காடு கலாநிதி வீராசாமி அவருடைய இல்ல திருமணத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டும் இதே மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. டிவிகே சோசியல் மீடியால தான் வந்துடுச்சு, எங்களுடைய தோல்வி நிரந்தரமானது கிடையாது, நாங்க திருப்பியும் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண நிகழ்ச்சியில போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாகவே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ, அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக அந்த கல்யாணம் விளங்குமா? அதே மாதிரிதான் ஆயிப்போச்சு. அந்த ஆற்காடு வீராசாமி அவருடைய பையன் இப்போ ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டிருக்காரு. அதாவது ஒரு நிலத்தை கையகப்படுத்திருக்காங்க. அது டிஎம்கேல எப்பயுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு கம்மியான ரேட்டுக்கு அந்த நிலத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்கன்னு வைங்களேன். இதனால ஒரு புரோக்கரேஜ் வைப்பாங்க, மிடில் மேனா ஒரு ஆளை வைப்பாங்க, அவங்க மூலியமா தான் அந்த லேண்டை வாங்குவாங்க. சோ பணத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுக்காக யாரு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டியோ, இந்த வாங்குறவங்க அப்படின்றது தேர்ட் பார்ட்டி, இந்த மிடில் மேன்ன்றது செகண்ட் பார்ட்டி, யாரு கொடுக்குறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டி. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி கிட்டே டைரக்டா இவங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த புரோக்கரேஜை கட் பண்ணிட்டாங்க போல. அவங்களுக்கு தர வேண்டிய அந்த பணத்துல ஏதோ ஊழல் பண்ணிட்டாங்க போல. அதனால அந்த புரோக்கர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. என்னை பத்தி இந்த மாதிரி அசிங்கமா பேசுறாங்க, என்னுடைய கேஸ்ட சொல்லி திட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாரு. இப்ப கேஸுமே ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆன 3 நாள்ல இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இயக்குனருமான சித்தார் திருமணமான 3வது நாளிலேயே மோசடி வழக்கில் சிக்கி இருப்பது. இந்த டிஎம்கே பத்தி என்னத்தை சொல்ல,
இந்த மாதிரி கல்யாணத்துல போயிட்டு ஒப்பாரியா வச்சா அந்த கல்யாணம் வந்து விளங்குமா? அந்த மாதிரிதான் இவருடைய வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இனிமேட்டு டிஎம்கே காரங்கெல்லாம் இவங்களை வந்து கல்யாணத்துக்கே வந்து கூப்பிடுற மாதிரி ஐடியாலே இருக்க மாட்டாங்க போல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல்வேறு வகையான ஊழல்கள் எல்லாமே வந்து வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இந்த பள்ளிக்கரணையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போறதா இருந்திருக்கு. அதாவது 2000 crore ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்றதா இருந்திருக்காங்க. அதாவது பள்ளிக்கரணை அப்படின்னாலே ஒரு சதுப்பு நிலம், அதை ராம்சார் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேர்ல்டு லெவல்ல ஒரு ஒப்பந்தம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். சதுப்பு நிலத்துல எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நமக்கே தெரியும் சதுப்பு நிலம்ன்றது ஒரு லூஸ் சாயில். அந்த இடத்துல போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணாங்கன்னா அந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி மழை காலங்கள்ல பள்ளிக்கரணை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம நியூஸ்லாம் பார்த்திருப்போம். மழை தேங்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கு. யாராவது மூளை இருக்கிறவங்க போயிட்டு அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அங்க போயிட்டு பண்ணுவானா, அங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தி அவங்க சேஃப்டியை பத்தி திங்க் பண்ணாம நமக்கு ஒரு 20-30% கமிஷன் வந்தாலே போதும். 2000 கோடி, அதுல ஒரு 20% 200 கோடி நம்ம பார்ட்டிக்கு வந்து ஃபண்டிங் வந்துடும். கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேன்சல் பண்ணிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதற்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வரைக்கும் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த நிலத்துல எப்படி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வந்து வாங்க முடியும்? சிஎம்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பிரிகேட் அண்ட் மார்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க வந்து கட்டுறாங்க போல. அதற்கு உண்டான வேலையை தொடங்க பார்த்திருக்காங்க. அதை தான் வந்து இப்ப தமிழ்நாடு அரசு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இதை கட்சி சார்ந்து பார்க்காம ஒரு காமன் மேனா பார்த்தாலுமே இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அந்த சதுப்பு நிலம்ன்றது ஈரத்தை அப்படியே தக்க வைக்கக்கூடிய ஒரு நிலம். அதுல பல்வேறு வகையான என்விரான்மெண்டல் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம, இடமா கிடையாது. இந்த செங்கல்பட்டை தாண்டினீங்கன்னா அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா வெறும் ரோட தான் நீங்க வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இடங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இடத்தெல்லாம் போயிட்டு கட்டாம நமக்கு கமிஷன் வருது அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரியான இடத்தெல்லாம் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. இத கேன்சல் பண்ணி ஒரு பெரிய ஆப்பா வந்து அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து அறநிலைத்துறையிலையும் நடக்கிறதா இருந்திருக்கு. அதாவது 246 கோடி ரூபாய்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை வந்து பாக்குறது. ஸோ அதன் மூலியமா ஏதாவது ஒரு அமௌண்ட் வரும். அங்க இருக்கக்கூடிய கடைகள்லாம் வந்து வாடகை கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம கட்சிக்கு வரும், பார்ட்டி ஃபண்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்க போல. அதையுமே வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க நம்ம முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சரா இருந்த சேகர் பாபுவை. ஏன்னா இந்த 2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லுமே அவர் பேருமே வந்து அடிபடுது. அவருக்கு தான் மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதனாலதான் போயிட்டு அழுதார் போல குளத்தூர்ல. இந்த மாதிரி எப்படியும் அடுத்த தடவை நம்ம ஆட்சிதான் வரும், இதெல்லாம் நம்ம அப்ப பண்ணிக்கலாம், இப்ப என்னத்துக்கு இதை கிடப்புல போட்டு வைப்போம், எலெக்ஷன் பண்ணிக்கலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ண போக இப்ப சர்ப்ரைஸா டிவிக்கு ஆட்சி வந்து இங்க வந்துடுச்சு. சோ இதனாலதான் சேகர் பாபு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுருக்காரு அந்த குளத்தூர்ல போயிட்டு. நீங்களே பார்த்திருப்பீங்க, எம்கே ஸ்டாலின் கூட அழல, இவர் உட்காந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. அதனுடைய காரணங்கள்லாம் இப்பதான் நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரிதான் இவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இது பண்றாங்க, ஊழல் பண்றாங்க. அங்க குவாரியில வந்து ஊழல் பண்றாங்க, மணல் கொள்ளை இதெல்லாம் நடக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். எஜுகேஷன் சிஸ்டத்திலுமே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காங்க. அது குண்டான ஷாக்கிங் டீடைல்ஸ்லாம் இப்போ வந்து வந்திருக்கு. ஏற்கனவே எல்லாருமே அந்த எஜுகேஷன் துறையை சார்ந்தவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க. புதுப்பிக்கிறதுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எந்த ஒரு லஞ்சமுமே வாங்கல. 5 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் முன்னாடி இருந்த அரசு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த அரசு எந்த ஒரு காசுமே வாங்காம எங்களுக்கு அதை ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பேட்டியை வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய சில ஊழல்கள், அதுல நடந்த மிகப்பெரிய ஊழல்கள் இப்ப வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா நந்தகுமார், தனியார் பள்ளிகள் சங்கம் இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர், அவரே வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காங்கன்னா, இப்போ சிபிஐ ஸ்கூல்லாம் வந்து இங்க புதுசா திறக்கணுமா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் நீங்க புதுசா திறக்கணுமா, அப்பன்னா ஒரு சர்டனான அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து தரணும். இப்ப அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் எல்லாத்தையும் புதுப்பிக்கிறதுக்கு கூட நீங்க வந்து இந்த மாதிரி 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் தரணும் அப்படின்னு தேடி தேடி எல்லா ஸ்கூல்லுமே கலெக்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கேம்பஸ் அப்படின்னு
ஒரு இது இருக்கு. அது வந்து காலேஜ் ரோட்ல இருக்கு. நுங்கம்பாக்கத்தை தாண்டினீங்கன்னா சென்னையில வந்து அங்க இருக்கு. அந்த ஒரு ஆபீஸுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை கலெக்ட் பண்றதுக்கு, எது லஞ்சமா வாங்கக்கூடிய இந்த பணத்தை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆபீஸ கவர்மெண்ட் பில்டிங்ல வந்து செட் பண்ணிருக்காங்களாம். ஆடா பாவீங்களா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் இந்தியா லெவல்ல இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல, ஏன் வேர்ல்டு லெவல்ல கூட கேள்விப்பட்டது கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அதை தான் இப்ப எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. இதுல 400 கோடி வரைக்கும் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன ஆச்சு, எங்க போயிருக்கு? இது முன்னாடி கல்வித்துறை அமைச்சரா இருந்த அன்பில் மகேஷ் வந்து இன்னைக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சுகள்லாம் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் 360 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு அங்க ஒரு ரூமை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உண்டான வேலைகளை பண்ணியிருக்காங்க. இதற்கு உண்டான ஒரு ஏஜென்ட்டா அவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், டிஎம்கே பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இவங்களுடைய சொந்தக்காரங்க, இவங்களுக்கு தேவைப்பட்டவங்க, டிஎம்கேல இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்களே தான் எல்லாத்தையுடைய அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் எடுப்பாங்க. அவங்களே தான் எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க. மற்றவங்கள வளரவே விட மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இவங்க கூட்டணி கட்சிக்கு மட்டும் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். எலெக்ஷன் அப்ப மட்டும் எல்லாரையும் கூட்டுப்பாங்க. 21 கட்சியை கூட்டிட்டு தான் இந்த எலெக்ஷனை சந்திச்சாங்க. ஆனா ரெப்ரசன்டேஷன்ல ஏதாவது இவங்களுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இது நாள் வரைக்கும் இவங்க கூட்டணி கட்சி வச்சிருந்த விசிகே ஆகட்டும் சரி, காங்கிரஸ் ஆகட்டும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே மாதிரி ஐயுஎம்எல், இவங்க எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 60 ஆண்டுக்கு மேல காங்கிரஸ் கட்சி அவங்க கூட கூட்டணியில இருந்தாலுமே அவங்கள விட்டுட்டு இப்ப டிவிகே கூட வந்துட்டாங்க. அதே மாதிரிதான் ஒரு 59 ஆண்டுகள் டிஎம்கே கூட பயணிச்ச ஐயுஎம்எலும் உங்க சங்காத்தமே தேவையில்லடா, உங்க சவகாசமே எங்களுக்கு போதும், நாங்க இனிமேட்டு டிவிகே கூட பயணிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து இந்த பக்கம் வர்றதா அபிஷியலாவே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நீங்க கற்பனை பண்றதுக்கு பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத சொல்லி எப்படியா, சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிகே எல்லாம் கிடையாது, கண்டிப்பா டிஎம்கே தான். இங்க டிவிக்கு அசிங்கப்படுத்துறோம் பாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோஃபா மாடல் ஆச்சு, குதிரை பேரா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, டிவிக்கு வந்து காசு கொடுக்குறாங்களாம். அந்த சைடு எதிர்கட்சியில யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, கூட்டணி கட்சியில யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க காசை வாங்கிட்டு டிவிகே பக்கம் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்களாம். இதை யார அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்றாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா? காசு கொடுத்தவனை விட காசு வாங்கினவனை தான் ரொம்ப அசிங்கமா வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயுஎம்எல்லுடைய பிரசிடென்டான காதர் மொய்தீன் அவங்களே வந்து சொல்றாங்க, நாங்க விஜய் அவர்கள் வராருன்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டா இருக்கணும். எப்படி ஒரு புது வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா ஒரு நீட் அண்ட் கிளீனை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பொருட்களை வாங்குவாங்களோ, அந்த மாதிரிதான் நாங்க வாடகைக்கு அந்த சோஃபாவை வாங்கிட்டு வந்தோம். விஜய் அவர்களுமே வந்தாங்க, திருப்பி அந்த சோஃபாவை வந்து நாங்க கொடுத்துட்டோம். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, விஜய் அவர்களை வர வேணாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா அந்த பாதை வந்து ரொம்ப குறுகலா இருக்கும், அதனால ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துரும், கூட்டம் ஏதாவது கூடிடுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், நாங்களே வந்து உங்களை பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அதை மீறியுமே விஜய் அவர்கள் வந்து ஒரு மரியாதை நிமித்தமா அங்க வந்து பார்த்திருக்காரு. இந்த மாதிரி எத்தனை தலைவர்கள் வந்து பார்த்திருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. இதனாலதான் இன்னைக்கு வந்து டிவிக்கு பக்கம் நாங்க போக போறோம், வருகின்ற எலெக்ஷன்கள் எல்லாத்துலயுமே நாங்க வந்து அவங்க கூட நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா வந்து போட்டுட்டாரு. கண்டிப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷமா அவங்க கட்சியில இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அமைச்சரவையிலோ இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது தராங்களோ, இங்க சமூக நீதி பேசுவாங்க, சமத்துவம் வாங்க டிஎம்கே கட்சியில, ஆனா அதை பின்பற்றுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பின்பற்ற மாட்டாங்க. ரெப்ரசன்டேஷன்லயும் சரி, ஊழல் பண்றதுலயும் சரி, எதுலையுமே வந்து மற்ற கட்சி கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் ஒரு தனி ரூட்ல போயிருப்பாங்க. அதனாலதான் எல்லாருமே டிஎம்கேல இருந்தே இன்னைக்கு வந்து டிவிகே கட்சியில சேர்ந்துகிட்டே வராங்க. இப்படி இவர் ஒரு பக்கம் போட்டு அடிக்க, அந்த சைடு சிபிஐஎம்ல இருந்து சண்முகம் அவர்கள் வந்து ஒரு ட்விட்டை வந்து நேற்று போட்டு விட்டுட்டாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வருங்காலத்தில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரே கட்சியாக செயல்பட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாருன்னு வைங்களேன், எல்லாருமே எல்லா கட்சி தலைவர்களும் பண்றதுதான். அந்த ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ட்விட்டர் தளத்துல போட்டிருக்காரு. இதன் மூலயமா ஒரு மெசேஜை வந்து அவர் சொல்ல விரும்புறாரு. நம்ம எல்லாரும் சந்தேகப்பட்ட
விஷயம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதிமுகவும் திமுகவும் வந்து கூட்டணியில அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல தான் இருக்காங்க. இதுல பிஜேபியும் உள்ள வருது. அவங்களுடைய சித்தாந்தங்களை மறந்து, அவங்க என்ன கொள்கை கோட்பாடு என்ன ஐடியாலஜில இருந்தாங்களோ அதெல்லாம் மறந்துட்டு ஜஸ்ட் டிவிக்கு மட்டும் எதிர்க்கணும், நம்ம அரசியலுக்கு மட்டுமே வந்து எப்பயுமே நம்ம அந்த அரசியல்லே இருக்கணும், பதவியிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சாலும் வருங்காலத்துல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு அப்படின்றத அவர் வந்து அங்க ஒரு மெசேஜா வந்து சொல்ல வர்றாரு. நினைச்சு பாருங்க, டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்தது. அந்த கட்சி ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் கூட இன்னும் ஆகல. அதுக்குள்ள இங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு, எவ்வளவு பெரிய நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸ் வந்து எக்ஸ்போசர் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இவங்க பண்ணக்கூடிய அந்த ஊழல், இந்த மைனாரிட்டி பேர்ல பண்ணக்கூடிய அந்த அகாஜுகா வேலை, ரொம்ப நாளா இவங்க இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல எல்லாம் இருந்திருக்காங்க, அதெல்லாம் வெளியே வருது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து டிவிகே மட்டும் காரணம் கிடையாது, டிஎம்கேவும் தான். ஒரு மூழ்குகின்ற கப்பலுக்கு ஒரு ஓட்டை இருக்குன்னா அதை வந்து அடைப்போன்னு இல்லாம நானும் ஒரு 2 ஓட்டையை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஓட்டையா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஏடிஎம்கே கூடாரம் எப்படி காலியாகிட்டு இருக்கோ அது காலியாகிறதுக்குள்ளார இந்த டிஎம்கே கூடாரம் வந்து காலியாயிடும் போல. அந்த மாதிரிதான் தொடர்ந்து மக்களை அசிங்கப்படுத்தி பேசுறது, தற்கூரின்னு சொல்றது. போன எலெக்ஷன்ல தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க, அதே மக்கள் தான் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களை அசிங்கப்படுத்தி பேசுறது, இந்த ஜென்சி பாலிடிக்ஸை கொண்டு வரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத அந்த காமெடிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இவங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே அவமானப்படுத்துற விதமா பேசுறது, சட்டசபையில அநாகரிகமா நடந்துக்கிறது. இவங்க தானே சொன்னாங்க 6 மாசம் நாங்க வந்து கம்முன்னு இருக்கோம். இவங்க சிம்பிளா ஒரு பாலிடிக்ஸை வந்து பண்ணலாம். அதாவது இந்த பாலியல் ரீதியா பாதிக்கப்படுறவங்க அவங்கள போயிட்டு வீட்டுல சந்திக்கிறது, யாரெல்லாம் கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு பேசுறது, அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான பாலிடிக்ஸை இங்க கொண்டு போலாம். அதை விட்டுட்டு பாசிட்டிவா நடக்கிற கல்யாணத்துல போயிட்டு ஒப்பாரியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. தலைவர் அவர்கள் தலைமையில மீண்டும் நம்முடைய கழக ஆட்சி நிச்சயம் அமையும். ஒப்பாரிகளா வச்சு அங்க கல்யாணம் ஆகக்கூடிய அந்த பீப்புளுமே வந்து தொடர்ந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான நிலை தான் இன்னைக்கு வந்து டிஎம்கேக்கு ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் மாற்று கட்சியில இருந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மன்சூர் அலிகான் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. டிஎம்கேல இருந்து நிறைய மெம்பர்ஸ், ஏடிஎம்கேல இருந்து நிறைய மெம்பர்ஸ், இதுல குறிப்பா எடப்பாடியுடைய சொந்த காரணங்களா இருக்கக்கூடிய அவங்களுடைய தம்பி பொண்ணுன்னு நினைக்கிறேன் மேக்னா பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுமே வந்து டிவிகே பக்கம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நிலைமை இப்படியே போச்சுன்னா இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நிரந்தர முதலமைச்சரா இருப்பாரா அப்படின்ற அந்த டவுட் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து நிரந்தர முன்னாள் எம்எல்ஏவா ஆயிடுவாரோ அப்படின்ற அந்த பயமும் இப்ப வந்திருக்கு. ஸோ இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். இதே மாதிரியான அரசியல் சார்ந்த பல்வேறு வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.